ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ திடீர்னு அந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன, வாய்ஸ் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் திடீர்னு இந்த பொசிஷனை பார்க்க சொல்ல லைவில் வந்து என்ன இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினைக்க தோணும். காரணம் என்ன அப்படின்னா, என்னோடய பொசிஷனை நான் பலவாறு மாற்றியிருக்கேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதுதான் என்னோடய கரண்ட் பொசிஷன். இதில் நான் ஆல்ரெடி வந்து ஒரு 7,000 ரூபா நான் புக் பண்ணியிருக்கேன். 7,000 ரூபா இந்த சென்ஸு. இதோட ஆக்சுவல் பொசிஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவல் பொசிஷன் வந்து நவம்பர் 19,000 பிஇ ஒரு லாட் வந்து 19,000 பிஇ 3 லாட் செல் பண்ணியிருந்தேன். 19,500 பிஇ ஒரு லாட் பை பண்ணியிருந்தேன். ஸோ வைஸ் வருஷா 20,000 சிஇ 3 லாட் செல் பண்ணியிருந்தேன். இது 19,500 சிஇ ஒரு லாட் பை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு இருந்துச்சு. மார்க்கெட்டு 19,500லேருந்து 19,000லேருந்து 20,000க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு லாட் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக தான் 18,000 ஒரு பிஇ பை பண்ணியிருக்கேன். 21,000 ஒரு சிஇ வந்து பை பண்ணியிருக்கேன். இது இந்த அயன் காண்டர், அயன் பட்டர்ஃப்ளை அதை மாதிரி ஒரு பேர் வரும். உண்மையிலே ஜென்யூனாக எனக்கு பேர் தெரியாது. ஏன்னா நான் ஸ்டடி பண்ணது வந்து பேர் வச்சு ஸ்டடி பண்ணல. இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி, அட் த மணி, இதை வச்சு தான் நான் ஸ்டடி பண்ணேன். ஸோ என்ன பண்ணால் மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது பை ப்ராக்டிஸில் நான் கற்றுக்கிட்டது. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா, மார்க்கெட் மேலே ஏற ஏற நான் 19,500 பை பண்ணியிருந்தேன். 19,000 3 லாட் செல் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டேன். என்ன சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்னா, 19,500 3 லாட் செல் பண்ணிவிட்டு 20,000 ஒரு லாட் பை பண்ணிட்டேன். 20,000 பிஇ, அதுதான் இப்போ இருக்க பொசிஷன். ஸோ நான் 3 லாட்டுன்னு சொல்கிறது ஆக்சுவலாக பொசிஷன் வந்து 1:3 ரேஷியோவில் தான் எடுக்கணும். பட் 1:4 ரேஷியோவில் எடுத்துருக்கிறது வந்து நான் என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல். ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ லாஸ்ட் மந்த்து என்னோடய லைவை நீங்கள் பழைய லைவ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 1:3 தான் இருக்கும். ஏன்னா ஸ்டில் நான் நம்புறது என்னென்னா, மார்க்கெட் வந்து 19,000லேருந்து 20,000க்குள்ளே தான் ட்ராவல் பண்ணோம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஆல்ரெடி 20,000 டச் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி கேப் அப் ஆகிட்டு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 72 பாயிண்ட்டு. இப்போ நைட்டு நான் 2 மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 72 பாயிண்ட் வந்து ஆல்ரெடி கேப் அப்பில் இருக்குது. நாளைக்கு 20,100 20,050 தான் கேப் அப்பே ஆரம்பிக்கும். ஸோ எலெக்ஷன் ரேலி ஸ்டார்ட் ஆகிட்டு நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதில் ஒரு உண்மையும் இருக்குது. பட் ஒரு ஒரு பிஜேபி, ஓகே, பிஜேபி வந்துச்சுன்னா 5% மேலே ஏறும். அப்பார்ட் ஃப்ரம் யார் வந்தாலும் 20%, 10% கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறது பொதுவாக நான் இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்க. பட் அதில் ஒரு ட்ரூ உண்மையும் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் மேலே ஏற தான் சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் சி, பார்ப்போம். ஏன்னா அதுதான் ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும், அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு தானே. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பிஜேபி ஜெயிச்சாங்கன்னா ரேலி கண்டிப்பாக போகும். பிஜேபி தோத்துச்சுன்னா ரேலி ரிவர்ஸில் வரும். பட் ஆஸ் யூஷுவல் கொரோனா மாதிரி மறுபடி ஜம்ப் ஓவர் ஆயிரும். ஓகே, பேக் டு த பொசிஷன். 19,500 பிஇம் 4 லாட் செல் பண்ணியிருக்கேன். 20,000 சிஇ 4 லாட் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய பொசிஷன், நீங்கள் பார்க்குறது தான். இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நாளைக்கு ஆல்ரெடி கேப் அப் ஆகுறதுனால ஒரு 10 மணி முடிய இல்லை 9:45 முடிய நான் லைவ்லேயே தான் அதை சேஞ்ச் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு 20,000 முடிய வந்து 20,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த 19,500 பிஇயும் 19,020,000 பிஇ இதை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ எதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த காட்டுறேன் பாருங்கள். இப்போ 19,500 பிஇ 20,000. ஓகே, ஸோ இந்த 7,000 ரூபாவை நான் புக் பண்ணிடுவேன். இந்த 7,000 ரூபாவை நான் புக் பண்ணிவிட்டு, இந்த 7,000 ரூபா புக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, பொசிஷனை ஒரு ஸ்டெப் நான் மேலே கொண்டு போவேன். எப்படி கொண்டு போவேன் அப்படின்னா, 20,000 பிஇ நான் வந்து 20,000 பிஇ 3 லாட்டு 4 லாட் செல் பண்ணுவேன். 20,500 பிஇ ஒரு லாட் பை பண்ணுவேன். ஓகே, அந்த கால்ஸ் இது செக்யூர்டு புட்டுன்னு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டுன்னு நினைக்கிறேன். அதை தான் பண்ணுவேன். இப்போவே நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் பழகினவங்களுக்கு தெரியும். சேஃபர் சைடாக நான் வந்து கேஷ் செக்யூர்ட் ஒரு ஒரு புல் காலு, புல் இது பியர் கால் அதை எடுத்து வச்சுருக்கேன். பியர் ஸ்ப்ரெட் அப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு நிஜமாகவே பேர் தெரியாது. ஓகே,
ஸோ அதை சொல்ல தான் நான் வீடியோ பேச ஆரம்பித்தது. என்னென்னா, நிறைய பேருக்கு திடீர்னு பார்க்க சொல்ல 28,000 இருக்கும். என்ன போன வாரம் நிறைய ப்ராஃபிட் பண்ண மாதிரி காமிச்சான். P&Lலாம் நிறைய என்ன இல்லாமல் பழைய வீடியோலாம் காமிச்சான். திடீர்னு இவ்வளவு இதாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிடக்கூடாது. ஸ்டில் நான் நல்ல பொசிஷனில் தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் காமிச்சேன்னா பிரேக் ஈவன் வந்து 19,060லேருந்து 20,440 முடிய இருக்குது. ஸோ பிரேக் ஈவனை பற்றி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவன் நான் நாளைக்கு பொசிஷனை மாற்றினாலும் அப்பர் பிரேக் ஈவன் பெருசாக மாற போகிறதில்ல. லோயர் பிரேக் ஈவனை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வர போகிறேன். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ அதுவும் நான் நல்ல பொசிஷனில் தான் இருக்கேன். இப்போ மோரார்லெஸ் ஆல்ரெடி நான் இது காமிச்சிருக்கேன். சாரி, என்னோட P&L நான் காமிச்சிருக்கேன். அதை நான் மறுபடியும் காமிக்க கடமைப்பட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, ஸோ ஆப்ஷன்ஸு பொதுவாக பண்ணுறவங்க நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பேச்சு. நான் 3 லட்ச ரூபா மார்ஜின் வச்சு இந்த இன்றைக்கி தேதிக்கு 61,000 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் 15,000. அது ஆல்மோஸ்ட் எவ்வளோ வந்துட்டு 28,000 வந்துட்டு. இது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் 28,000 30,000னே வைங்க. 30,000னா நெட் ப்ராஃபிட்டு இந்த வருஷம் 1ஆந்தேதியிலேருந்து நான் இன்னைக்கு டேட்டு முடியும் 30,000 ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளோட டாஸ்க்கே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு. இந்த 17,700 நம்ம வந்து இது பண்ணுறது மட்டும்தான். இது 0 பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு இல்லையா? அதுதான் நம்மளோட மிகப்பெரிய டாஸ்க்கு. மற்றபடி இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது பண்ணிடலாம். ஒன்றும் நான் தான் சொன்னேன்ல, இந்த அனலைசிங் சென்சிபிள் இதில் வச்சு பார்க்க சொல்ல நான் இப்போ இருக்க பொசிஷனே ஓகே தான். எனக்கு பிரேக் ஈவனே பாருங்கள், 19,060லேருந்து 20,440 இருக்குது. நாளைக்கு இந்த 19,060 கொஞ்சம் முன்கூட்டி கொண்டு போயிடுவேன். ஓகே, ஸ்டில் வெல் அண்ட் குட். தினமும் காலையில் நான் ஒரு 9:15க்கு மார்க்கெட் தொடங்கினோடனே அதுலேருந்து ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் லைவ் போடுவேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நான் லைவ் போடுறது அதுக்கு தான். ஏதாவது ரொம்ப மேஜர் சேஞ்சஸ் வந்துச்சு, ரொம்ப அப்ட்ரப்டாக புரியலை அப்படின்னா மட்டும் நான் வந்து நைட்டு வந்து அதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மாதிரி நான் போட ட்ரை பண்ணுறேன். காரணம் நான் போடுறது எதுக்குன்னா, இந்த இன்றைக்கெலாம் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 176 பாயிண்ட் ரேலி ஆகிருக்கு. நிஃப்டி மட்டும் சென்செக்ஸ் 528 பாயிண்ட் இருக்குது. இது சச்ச பெரிய ரேலி. ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், நான் நிஃப்டி பீஸ் வாங்கியிருக்கேன், அதை ப்ளச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சரியான ஒரு லாபம் கொடுத்துருக்கு. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப ரேலிங்க போய் தான் இது இருக்குது. அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. விக்ஸு வந்து 5.29% ஏறி இருக்குது. ஸோ விக்ஸு ஏறக்கூடாது. ஸோ மார்க்கெட் ரேலி ஆகுதுன்னு சந்தோஷப்படக்கூடாது. விக்ஸும் ஏறிட்டுருக்கு. அது காரணம் என்னென்னா, மார்க்கெட்டோட அந்த நம்பகத்தன்மை கம்மியாகிட்டுருக்கு. சடனாக ஃபால் ஆனாலும் 5% 6% ஃபால் ஆகும். ஸோ எதுக்கும் துணிஞ்சிருக்கணும். ஆனால் மார்க்கெட் நல்ல ரேலி ஆகிற பொசிஷனில் இருக்குது. நல்ல சேவிங்ஸு மார்க்கெட்டு ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கவங்க முடிஞ்ச அளவு பெரிய பெரிய ஷேர்லாம் பார்த்து புக் பண்ணுங்கள், ஆவரேஜ் பண்ணுங்கள், பார்த்துக்கிடலாம். ஓகே, வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், அதை நான் க்ளோஸ்டில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா அதில் நிறைய ஃப்ராடு நடக்கிறதுனால நான் டெலிகிராம் சேனலை ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஐ மீன் டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டேன், பட்டு அதை நான் அதை க்ளோஸ்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்கிடலாம். ஏன்னா 300 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு டெலிகிராமில் ஸ்பேம் நடக்கும் அப்படின்னா, வெறும் 100 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு ஸ்பேம் ஒரு வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். ஸ்பேம் வந்திருக்கு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறீங்கனாலே நிறைய பேருக்கு தெரியுமா, அந்த அனுபவம் இருக்குமே. மெசேஜ் வந்துடும், அல்லது யாராச்சும் ஒருத்தர் கால் பண்ணி நான் இது பண்ணுவான்னு கேட்பான். குரூப் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துட்டா உடனே குரூப்பில் ப்ரைவேட் சாட்டுக்கு வந்துடும். அதனால் டெலிகிராம் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் எதுவும் பண்ணல. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பாருங்கள். இது கொஞ்சம் ஆப்ஷன்ஸை புரிஞ்சு கற்றுக்காங்க. அதுக்கு தான் நான் டெய்லி லைவ் போடுறது, வீடியோ போடுறது. மற்றபடி இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் இல்லை. நமக்கு தேவை காசு வேணும், அது நீங்கள் எப்படினாலும் பண்ணுங்கள். நான் கவர்டு காலை பற்றி கொஞ்சம் கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். கவர்ட் கால் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். நான் நிறைய பேஸ்கெட் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்கேன். பிளான் ஆஃப் ஆக்ஷன்லாம் லாங் டேர்மில் இந்த 19,000 PEC இதெல்லாம் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்தவங்க பாருங்கள், 1,15,000க்கு கிட்டத்தட்ட வந்து எத்தனை % ரிட்டர்ன் வந்திருக்கு. இன்றைக்கி தேதிக்கு 18%, 18,000 ப்ராஃபிட்டு. 18,000 ப்ராஃபிட்னா என்ன ஆச்சு? 1/9 எடுத்த ஸ்ட்ராட்டஜி 12 நாளில் 18,000 ப்ராஃபிட்டு. எத்தனை? 1,10,000
11,000 15,000 மார்ஜினில் கிட்டத்தட்ட அப்போ எத்தனை 10%? ம் 10% செம லாபம். 1.34 வச்சா 10% செம லாபம். அதெல்லாம் 10 நாளில் 10% எப்படிங்க கிடைக்கும்? செம. ஸோ கவர்ட் கால் எடுக்கலாம். கவர்ட் கால் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதை ஒரு நாள் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.